ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணேன். ஆடு குட்டி போட போகுதுன்னு. நம்ம ஆடு குட்டி போட்டுடுச்சு. அந்த வீடியோ தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 2வது ஈத்துங்க. 2வது ஈத்து. இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போட்டிருக்கா. குட்டி நல்லா கொஞ்சம் வாட்டமாக போட்டிருக்கா. அதனால தான் ஒரு குட்டி. கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டானா 2 குட்டி போடுவாள். போன தடவை வந்து ஒரே ஒரு குட்டி வந்து கெடா குட்டி போட்டாள். ஆனால் தலைச்சங்குட்டி அப்படிங்கிறதுனால சரியாக வந்து அவள் பால் கொடுக்கல, குட்டியை கவனிக்கலை, குட்டி போட்டுட்டு ஓடிட்டா. இது வந்து 2வது குட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த குழந்த பாசம் இருக்குங்க அவங்களுக்கு, பிள்ளை பாசம் அப்படிங்கிறது. குட்டியை போட்டு கவனிச்சிக்கிறா. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், குட்டி போட போகுது. இது வந்து 2வது ஈத்து தான். இருந்தாலும் கூட அந்த குட்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அவளுக்கு போடுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இந்த மாதிரி செஞ்சு விட்டோம்னா அந்த தலை டக்குன்னு வெளியே வந்துடும், ஈஸியாக குட்டி வெளியே வந்துடுங்க. சில பேர்த்துக்கு தெரியாது, ஏன்னா குட்டி இந்தமாரி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் தலைச்சம் ஈத்து இந்த குட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா தலை வெளியே வர கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்தமாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டோம்னா தலை சீக்கிரம் வெளியே வந்துடும், ஈஸியாக குட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து நிறைய பேர்த்துக்கு, அதாவது புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்குலாம் தெரியாது. இந்தமாரி செய்யலாம். சில பேர் பயந்துக்கிட்டு கூட கையை வைக்க மாட்டாங்க. இந்தமாரி செஞ்சால் தாங்க சீக்கிரம் ஆட்டுக்குட்டியை வெளியே எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப நேரம் அது வந்து குட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் குட்டி வெளியே வராது. இந்தமாரி செஞ்சோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் மூக்குக்கிட்ட வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் மூக்குக்கிட்ட இருக்கிற அந்த இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும். மற்றபடிக்கு அவங்க அம்மா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்ம மூக்குக்கிட்ட மட்டும் தொடச்சி எடுத்துடணும் அதை. அப்புறம் காலில் உள்ள குழம்பெல்லாம் பிச்சு எடுத்துடணும். காலில் வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அந்த குழம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி விடணும். ரொம்ப போட்டு கிள்ளி விட்றாதீங்க. புதுசாக ஆடு வளர்க்குறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கிள்ளி விடணும் அந்த குழம்பை. அப்போ தான் உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெருசாகும் போது அது ரொம்ப நீட்டாக வளர்ந்துடும். அப்புறம் வந்து ஆட்டுக்கு வந்து அது அப்படியே நல்லா நீட்டாக வளர்ந்து மடிச்சிக்கும் காலில். சில ஆடெலாம் பார்த்துருப்பீங்க, அந்தமாரி இருக்கும். அது வந்து ரொம்ப நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். கெடா குட்டி கூட கொஞ்சம் நாளில் விற்றுருவோம், அதனால் பிரச்சனை இல்லை. பொட்டை குட்டிங்கிறப்ப நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கால் குழம்ப கிள்ளி விட்டு சுத்தமாக காலை வந்து நல்லா அழகாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட விட்டுட்டோம்னா அவங்க அம்மாவே க்ளீன் பண்ணி அவளை பார்த்துக்குவா. சின்ன பாருங்க, ஓரளவுக்கு குட்டியை நக்கி ஆடு சுத்தம் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஆட்டு குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெல்வெட் மாரி நல்லா அழகாக இருக்கும். சரி 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 இது அம்மா உன்னை சுத்தம் பண்ணுவா. அம்மா உன்னை க்ளீன் பண்ணி அழகாக்கிடுவா. சின்ன குட்டியே, தங்க பொண்ணே, தங்க பொண்ணே, தங்க பொண்ணு. வெள்ளிக்கிழமை அதுவும் மகாலட்சுமி பிறந்திருக்குங்க. வெள்ளிக்கிழமை அதுவும் மகாலட்சுமி பிறந்திருக்கு. சின்ன குட்டியே, இந்த பொண்ணு அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்குங்க. குட்டி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த குட்டியை பிடிச்சி தாய்கிட்ட பால் கொடுப்பாட்டிடணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைச்ச ஆடு இது வந்து தலைச்சங்குட்டியவே விட்டுட்டு ஓடிச்சு. தலைச்ச ஆடுங்கிறப்ப இது இப்போ இதுக்கு தலைச்சங்குட்டி மாதிரி தான்.
அப்படிங்கிறப்ப நம்ம பால் கொடுப்பாட்டல அப்படின்னா அந்த கூச்ச சுபாகம் இருந்துக்கிட்டு குட்டிக்கு பால் கொடுக்கவே கொடுக்காது எப்போதுமே. அதனால் வந்து பிடிச்சி கொடுப்பாருங்க பாருங்கள். இப்பயே எவ்வளோ மல்லு கட்டுறா பாருங்கள். சரியாக பாலுக்கே நிற்கல. அப்புறம் நம்ம மல்லு கட்டி அவளுக்கு ஒரு தடவை 2 தடவை வாயை வச்சு குட்டி வாயை வச்சு குடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆடு ஓடாது, கம்முன்னு நின்று காமிக்கும். அதனால் குட்டி போட்ட உடனே அந்த குட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பாட்டிடணும். அது இல்லாமல் அந்த சீம்பால் வந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்துடணும். அப்போ தான் குட்டிக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ தாங்க குட்டி போட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்காட்டி கெடா வந்துட்டு ரொம்ப ராவடி பண்ணிகிட்ருக்கு. அதான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போலாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து புதுசாக அனுபவமே இல்லாமல் ஆடு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அது எப்படி வந்து பிரசவம் பார்க்குறதுன்னு கூட தெரியாது. நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு அக்கா ஆடு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அனுபவம் கொஞ்சம் கூட இல்லை. அந்த ஆடு வந்து ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு. அதுக்கு எப்படி பிரசவம் பார்க்குறதுன்னு கூட தெரியல. அதை வந்து மீன் பண்ணி தான் சொல்கிறேன். அதனால் புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியா ஏதோ ஒரு ஐடியா தோணும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.